ஒன்று சாமுவேல் அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 1-2. ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமைச் சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்தெடுத்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சாமுவேலுக்கு ஒரு முக்கியமான பணி கொடுக்கப்படுகிறது. என்ன பணி? தாவீதை அரசராக அபிஷேகம் பண்ணணும், திருப்பொழிவு செய்யணும். சவுல் இருக்கும் பொழுதே, சவுல் அரசராக இருக்கும் பொழுதே தாவீதை அரசராக திருப்பொழிவு செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒரு பொறுப்பு கடவுள் கொடுக்கிறார். ஆனா சாமுவேலுக்கு ஒரு மரண பயம். சவுலுக்கு தெரிந்தது என்றால், அரசர் சவுலுக்கு தெரிஞ்சா அவ என்னை கொன்னுடுவானே, ஐயோ நான் எப்படி திருப்பொழிவு செய்வேன், நான் எப்படி போவேன் என்று மனதிலே பயம். அது சாதாரண பயம் அல்ல, மரண பயம். அரசருக்கு எதிராக ஏதாவது செய்தோம் என்றால் உடனடியாக கொன்று விடுவார்கள். அரசனுக்கு எதிராக பேசினால் கொன்று விடுவார்கள். அதனால்தான் நாம பார்க்கிறோம், சபை உரையாளர் 10:20, தனிமையிலும் கூட அரசனை இகழாதே, படுக்கை அறையிலும் கூட செல்வர்களை இகழ்ந்து பேசாதே. வானத்து பறவைகள் நீ கூறியதை எடுத்து செல்லும், பறந்து சென்று நீ சொன்னதை திரும்பச் சொல்லும். ஆக கடவுள்கிட்ட முறையிடுகிறார், நான் என்ன செய்யணும், எனக்கு மரண பயம் இருக்குது என்று சொல்லும் பொழுது கடவுள் ஒரு செயலை செய்ய சொல்லுகிறார். நீ ஒரு கன்றுக்குட்டியை கொன்று போ, நான் பலியிடுகிறேன் என்று சொல். அந்த கன்றுக்குட்டி எதற்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். அந்த கன்றுக்குட்டியை பலியிடு. இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு மரணத்தை ருசி பார்த்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய நோய்க்காக, நம்முடைய துன்பத்திற்காக அவர் எல்லா விதமான நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை அவர் தன் சாவு மூலமாக எடுத்துக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக இந்த கன்றுக்குட்டியை பலியிடு என்று சொல்லுகிறார். ஆமன் பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் காயத்தினாலும் நாம் குணமடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்முடைய மரண பயம் மறைகிறது. ஐயோ, இந்த கொடிய இந்த நோய், இந்த நோயினால் நான் ஒருவேளை இறந்து விடுவேனோ என்ற பயம் இருக்கிறதா? ஐயோ, இதனால் எனக்கு அவமானம் வந்துவிடுமோ என்ற பயம் இருக்கிறதா? ஐயோ, இந்த பாவத்தினால் எனக்கு அவமானம் வந்துவிடுமோ, நான் தலை குனிந்து விடுவேனோ, ஐயோ இந்த காரியத்தினால் எனக்கு இழப்பு வந்துவிடுமோ, ஐயோ எனக்கு நஷ்டம் வந்துவிடுமோ, ஐயோ எனக்கு அவமரியாதை வந்துவிடுமோ என்று பயம் இருக்கிறதா? அல்லது மரண படுக்கையில் இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரே சொல்யூஷன், ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவை நோக்குவதுதான். சிலுவையிலே மரித்த இயேசுவை பார், நமக்காக ரத்தம் சிந்திய இயேசுவை பார். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் விலை கொடுத்து விட்டார்.
நம்முடைய துன்பத்திற்காக ஆண்டவர் இயேசு அவர் நமக்காக கிரயம் கொடுத்து விட்டார். நம்முடைய நோய்க்காக ஆண்டவர் சிலுவையிலே அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை உற்று நோக்கணும் என்றார். அவரை பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை என் மீது இரக்கம் காட்டும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று நாம் சிலுவையிலே மரித்த இயேசுவை நோக்கினோம் என்றால் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், சமாதானமான ஒரு மரணத்தை கொடுப்பார். மரணப்படுக்கையிலே அவர் இருக்கிறார். ஒரு மனிதர் அவருக்காக ஜெபிக்க அழைத்தார்கள். சென்றேன். அவருக்காக ஜெபித்து விட்டு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி சொல்லி, இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வாறு சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்பதையெல்லாம் இயேசுவை பற்றி சொல்ல பிறகு அவர் சொன்னார், ஃபாதர், இப்பொழுது எனக்கு மனது சமாதானமாக இருக்குது. நான் இப்பொழுது மரித்தாலும் சமாதானத்தோடு மரிப்பேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். அதுதான் நமக்கு தேவை. மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் ஆண்டவர். துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். சாமுவேல் மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்றார். ஈசாய் வீட்டிற்கு போனார். 7 பிள்ளைகள் ஒருத்தர் பின்பாக ஒருத்தரை பார்க்கிறார். முதலாவது ஆளை பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை. 2வது மனிதர் இல்லை. 3வது இல்லை. 4வது இல்லை. 7 பேரையும் ஆண்டவர் நிராகரிக்கிறார். 7 பேரை நிராகரித்தாலும் சாமுவேல் சோர்ந்து போகல. அங்க வீட்டுல கேட்கிறாரு, இன்னும் உங்களுக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆம், ஒருவன் இருக்கிறான். சிறுவன் ஆடுகள் மேய்க்கிறான். சரி, அவன் அழைச்சிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று அமர்ந்தார். அந்த சிறுவன் வரும் வரை அவர் காத்திருந்தார். 7 பேரை ஆண்டு நிராகரித்தார். சோர்ந்து போகல. 8வது ஆளுக்காக காத்திருக்கிறார். ஆண்டுடைய ஊழியம் செய்யும் பொழுது பொறுமை மிக முக்கியம், காத்திருப்பு முக்கியம், நிதானம் முக்கியம். சாமுவேலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிதானம், பொறுமை. சிறுவன் தாவீது வந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், இவனைத்தான் அபிஷேகம் செய் என்று சொன்ன உடனே சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ளே நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, ஆண்டவரே என்னை உம்முடைய இரத்தத்தால் கழுவுங்க ஏசப்பா, ஆண்டவரே என்று நம்மை நாமளே இயேசுவின் இறக்கைகளின் கீழ் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? நன்றி ஏசப்பா, இந்த அருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, சாமுவேல் எவ்வாறு, இறைவாக்கினர் சாமுவேல் எவ்வாறு ஈசாய் வீட்டிற்கு சென்று அந்த ஒரு பெரிய காரியத்தை செய்தாரோ, திருப்பொழிவு செய்தாரோ தாவீதை, ஆண்டவரே அப்படிப்பட்ட மேலான பொறுப்பு, அப்படி மேலான காரியத்தை எங்கள் மூலமாக செய்யுங்கப்பா. எங்களுக்கு அதே போல அமைதி, பொறுமையை தாங்க ஆண்டவரே. நாங்களும் அவரை போல வாழணும். இயேசுவே, உம்மை பற்றி கொண்டு வாழணும் அப்பா. உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு எப்பொழுதும் வேண்டும். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவுங்க. உம்முடைய கரத்தினால் எங்களை தொடுங்க. இயேசுவின் ரத்தத்தினாலும் காயத்தினாலும் நாங்கள் குணமடைகிறோம். எங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியும் தாங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சிறுவனையும் ஆசீர்வதிங்க. பெரியோர்களை ஆசீர்வதிங்க. நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை ஆசீர்வதிங்க.
மரண படுக்கையில் இருப்பவர்களை ஆசிர்வதிங்க. மரண பயத்தில் இருப்பவர்களை ஆசிர்வதிங்க. சமாதானத்தை கொடுங்க. ஆசிர்வதிங்க இயேசப்பா. ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுங்க. பரலோகத்திலே இடம் தாங்கப்பா. எல்லோரையும் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போங்க. யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. நரகத்திற்கு போகக்கூடாது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் எல்லோரையும் கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. பாவங்களை மன்னியும் இயேசப்பா. பாவங்களை மன்னியும். நன்றி இயேசுவே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென்.